தமிழ்நாட்டில் உள்ள SBI வங்கிகள் முன்பு CPM கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கீதா இணைப்பில் இருக்கிறார். கீதா, அங்கு எத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை முன்வைக்கிறார்கள்? விவரங்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி SBI வங்கி தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை தொடர்பான விவரங்களை உடனடியாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு பாஜக அரசு அமல்படுத்தப்பட்ட இந்த தேர்தல் பத்திர முறையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் இந்த தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்திருந்தார். இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகமான நன்கொடையாக மொத்த தொகையில் 58% பாஜக மட்டுமே, ஒரே கட்சி மட்டுமே பெற்றுள்ளதாக தகவல் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் பத்திர முறை திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் நன்கொடை தருவோர் குறித்த விவரங்களை மக்களுக்கு தேவையில்லை என்பது வாக்காளர்களின் உரிமையை பறிப்பதாக இருப்பதாகவும், அதனால் இந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டமானது விதிமுறையானது சட்டவிரோதமானது என அரசியல் கட்சிகளுக்கு பெயர் குறிப்பிடாமல் நிதி வழங்கும் இந்த தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அந்த தீர்ப்பில் 2019 முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்ற நன்கொடை விவரங்களை SBI வங்கி மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் வெளியிட வேண்டும் என தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆனால் மார்ச் 4ஆம் தேதி SBI வங்கி எங்களுக்கு ஜூன் 30 வரை கால அவகாசம் வேண்டும் என கேட்டுள்ளது. பாஜக கட்சிக்கு துணை போகும் இந்த SBI வங்கியை கண்டித்து தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SBI மண்டல அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் G. ராமகிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.